சுமங்கலாவின் உங்கள் குழந்தையும் ஆகலாம் என்ஜினியர் ஸ்காலர்ஷிப். இல்லை நான் என்ன இல்லை ராஜினாமா அவர் ஒன்றும் இல்லை. அவர் பதவியில் ராஜினாமா பண்ணது ஈஸி. ராஜினாமா பண்ணினோன்னு அந்த கட்சியிலேருந்து எடுத்துருவாங்க. நீங்கள் கவலைப்பட இல்லை நான் சொல்ற கேளுங்க. அந்த கட்சியில் ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு தானே இருக்க முடியும், நிரந்தரமாக இருக்க முடியாது. அவர் ராஜினாமா ஒன்று தான், கட்சியிலேருந்து எனக்கு கேள்வி கேட்கறது ஒன்று தான், 2 ஒன்று தான். அதனால் அவருக்கு எப்படி வேணால் பதவி உங்களுக்கு தெரியும். 2 பேர் ரொட்டேஷன் தானே அது. இல்லை பிஜேபி பொறுத்தளவுக்கு ரொட்டேஷன் தானே. அதுக்கப்புறம் எங்கே இருக்குது, எம்எல்ஏவும் இல்லை. அப்புறம் அவர் ராஜினாமா பண்ணுறது ஒன்று என்ன இருக்குது. நான் மந்திரிங்க இருங்க இல்லைங்க, நான் குற்றச்சாட்டு சொல்லுகிற போது அவர் விண்ணப்பம் அளிக்கவில்லை என்று மட்டும் சொல்லிட்டு அனுமதி வழங்குறது 2வது. விண்ணப்பம் கொடுத்தாரா இல்லையா அந்த எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. விண்ணப்பம் கொடுத்ததுக்கு என்ன பொருள்? அனுமதி கொடுப்பது கொடுக்காது இருப்பது வாபஸ் வாங்குவது வேறு. கொடுத்தாரா இல்லைங்கிற அந்த ஆட்சியும் போது கேட்கணுங்க. அதுதான் கேள்வி. அது நீங்க நாளை கேளுங்க, அடுத்த கேட்குற கொண்டே வந்து காப்பி காட்டிடுறேன். சுமங்கலாவின் உங்கள் குழந்தையும் ஆகலாம் என்ஜினியர் ஸ்காலர்ஷிப்.